அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மஸ்ஜிதுன் நபவியை நிர்மாணித்தல். மதீனா வந்த பிறகு நபியவர்கள் முதலில் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள். இது இன்று வரை மஸ்ஜிதுன் நபவி என்ற பெயரால் விளங்குகிறது. நபியவர்களின் ஒட்டகம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடம் பனு நஜ்ஜார் வம்சத்தின் 2 அனாதை சிறுவர்களுக்கு உரியது. இதை அன்னலார் கிரயத்திற்கு வாங்கி அதே இடத்தில் பள்ளிவாசலை தீர்மானித்தார்கள். இதன் கட்டுமான பணியில் நபிகளார் தாமும் கலந்து கொண்டு பெரும் கற்களை சுமந்தார்கள். மேலும் பணியின் போது உற்சாகம் பொங்க இக்கவியையும் பாடினார்கள். அல்லாஹும்ம இன்னல் அஜ்ருல் ஆஹிரத்தி ஃபர்ஹமில் அன்சார வல் முஹாஜிரத. யா அல்லாஹ், அசல் கூலி மறுமையின் கூலியாகும். யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அருள் புரிவாயாக. இந்த பள்ளிவாசல் இஸ்லாமின் எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதில் 3 வாசல்கள் அமைக்கப்பட்டன. வாசல்கள் கருங்கற்களாலும் சுவர்கள் பச்சை செங்கற்கள் மற்றும் காரையாலும் கட்டப்பட்டன. பேரித்த மரங்கள் தூணாகவும் அதன் ஓலைகள் மேற்கூரையாகவும் ஆக்கப்பட்டன. கிப்லா திசையின் சுவரில் இருந்து எதிர் திசை சுவர் வரை 100 முழம் நீளம் இருந்தது. இந்த பள்ளிவாசல் தொழுகைக்காக மட்டுமன்று, மாறாக இஸ்லாமிய போதனை கூடமாக, அறப்பணி மற்றும் உலகில் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தலைப்பீடமாகவும் திகழ்ந்தது. அந்த பள்ளிவாசலின் இமாமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே தொழுது வந்த தியாக செம்மலுமாகிய சஹாபாக்களும் திகழ்ந்தனர். 2வது, அல்லாஹ்வின் ஆற்றல். அத்திப்பழம். அல்லாஹ் தஆலா உலகில் ஆயிரக்கணக்கான கனி வகைகளை படைத்துள்ளான். இவற்றில் அத்திப்பழத்தில் தனது ஆற்றலை அல்லாஹ் தஆலா வெகுவாக வெளிப்படுத்தியுள்ளான். இந்த பழம் கனிந்ததும் அதை பிய்த்து பார்த்தால் அதனுள் ஏராளமான பூச்சிகள் வெளிப்பட்டு பறந்து போவதை காணலாம். துவாரம் ஏதும் இல்லாமல் இந்த பழத்தினுள் இறக்கை கொண்ட பூச்சிகள் எங்கிருந்து வந்தன? எறும்பை போன்று பூச்சிகள் உள்ளே உருவாவது அல்லாஹ்வின் அளவில்லா ஆற்றலுக்கு சான்றாகும். 3வது, ஒரு ஃபர்லை பற்றி. கொழுந்தனார் முன் நிற்காதீர், அந்நிய பெண்களின் முன்வந்து போவதை தவிர்த்திடுங்கள் என நபியவர்கள் கூறியபோது ஒரு அன்சாரி தோழர் பெண்கள் தமது கொழுந்தனார் முன் வருவதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என கேட்டார்கள். கொழுந்தனார் உறவு என்பது மரணத்திற்கு ஒப்பானதாகும் என்றார்கள் நபியவர்கள். பெண்கள் தன் கொழுந்தனார் முன் வருவதை தவிர்ப்பது அவசியமாகும். 4வது, ஒரு சுன்னத்தை பற்றி. இஷாவுக்கு பின் 2 ரக்காத் தொழுதல். நபியவர்களுடன் இஷாவுடைய ஃபர்லுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்து தொழுததாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விளக்கம்: இஷாவின் தொழுகைக்கு பிறகு வித்ருக்கு முன்னதாக 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து முஅக்கதாவாகும். 5வது, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நீதி செலுத்துதல். 60 ஆண்டுகள் இரவில் விழித்து வணங்கி பகலெல்லாம் நோன்பு இருப்பதை விட சிறிது நேரம் நீதி பேசுதல் சாலச் சிறந்ததாகும். அபூ ஹுரைரா, யாதொரு பிரச்சனையிலும் சிறிது நேரம் அநீதி பேசுவது 60 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த குற்றத்தை விட பெரும் குற்றமாகும், பாவமாகும் என நபியவர்கள் கூறினார்கள். 6வது, ஒரு பாவத்தை பற்றி. வெள்ளி பாத்திரத்தில் குடிப்பது. வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் முதலியவற்றை குடிப்பவர்கள் தமது வயிற்றில் நரக நெருப்பையே நிரப்பிக் கொள்கின்றனர் என நபியவர்கள் கூறினார்கள். 7வது, உலகத்தை பற்றி. 2 விஷயங்களில் ஆசை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வயோதிகர்களின் உள்ளம் 2 விஷயங்களில் என்றும் இளமையாகவே இருக்கும். 1 உலக ஆசை, 2 நீண்ட நேர எண்ணங்கள். 8வது, மறுமையை பற்றி. நரகத்தாரின் உணவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நரகவாசிகளுக்கு கொதிக்கும் ஊற்றிலிருந்து தண்ணீர் புகட்டப்படும். அவர்கள்
அவர்களுக்கு முள் செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அன்றியும் பசியையும் தணிக்காது. 9வதாக நபி வழி மருத்துவம், நோய்களுக்கான மருத்துவம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண வந்த இருவரில் ஒருவர் அபு ஹம்சா. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்ப பெயராகும். நான் நோயுற்றிருக்கிறேன் என்றார். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதியதை நான் உங்களுக்கு ஊதட்டுமா என்றார். அந்த நோயாளி, அவசியம் ஓதுங்கள் என்றார். உடனே இந்த துவாவை ஊதினார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதிஹிபல் பஅஸ இஷ்ஃபி அன்த சாஃபியு லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. 10வதாக குர்ஆனின் அறிவுரை. வறுமைக்கு பயந்து கொலை செய்யாதீர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹுக்கு எவரையும் இணையாக்காதீர். பெற்றோருடன் நன்முறையில் நடந்து கொள்வீராக. வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர். அவர்களும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ மானக்கேடான காரியங்களின் அருகில் கூட செல்லாதீர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.